தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனமழை பெய்து வரக்கூடிய நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை என தகவல் வெளியாகியிருக்கிறது. மழை பாதிப்புகள் குறித்து அவர் காணொலி வாயிலாக கேட்டறிந்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், இந்த ஆலோசனையின் போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் விரிவாக பேசப்பட்டது? முழு விவரம். கனிமொழி வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி மாவட்ட ஆட்சியர்கள், பல்வேறு மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக கனமழை பெய்து வரக்கூடிய சில மாவட்டங்கள், அதாவது நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை நீடித்து வருகின்றது. இதனால் அந்த மாவட்டங்களில் சிறு சிறு சேதங்களும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சேதங்கள் என்ன, மழை எந்த அளவுக்கு இருக்கிறது, அங்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தெல்லாம் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி வருகின்றார். அது மட்டும் இல்லாமல் அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மீட்பு நடவடிக்கைகள், அதாவது தாழ்வான பகுதிகளில் அல்லது ஆபத்தான இடங்களில் தங்கி இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார்களா என்பது தொடர்பாகவும் அந்த ஆலோசனையானது நடைபெறுகின்றது. மீட்பு பணிகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஆகியவற்றை மிக துரிதமாக எடுக்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். மேலும் பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் இந்த ஆலோசனை கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் அவர்கள் தரப்பில் இருந்து, அதாவது எந்தெந்த பகுதியில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கின்றது, இதற்கு முன்பு அங்கு இருந்த அந்த ஹிஸ்டரி ரெக்கார்ட் போன்றவை எல்லாம் கொடுக்கப்பட்டு அந்த அடிப்படையிலே இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து மீட்பு குழுக்கள் அதிக அளவில் தேவைப்பட்டாலோ, அதே போல அவர்கள் தங்க வைப்பதற்கு தேவையான அந்த இடங்கள் போன்றவை இருந்தாலோ அதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு துரிதமாக எடுப்பதற்கான அந்த ஆலோசனையிலே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.